ஆம்லேட்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான ஆம்லேட் தான் பார்க்க போறோம். மஷ்ரூம் அண்ட் சீஸ் ஆம்லேட். இந்த மஷ்ரூம் அண்ட் சீஸ் ஆம்லேட் செய்யறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஒதுக்குனா போதும். டேஸ்டியான ஆம்லேட் நம்ம சுலபமாக ரெடி பண்ணிடலாம். இது என்னோட ஃபேவரட்டான ஆம்லேட்டும் கூட. இந்த மஷ்ரூம் அண்ட் சீஸ் ஆம்லேட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மஷ்ரூம் அண்ட் சீஸ் ஆம்லேட் செய்யறதுக்கு மஷ்ரூம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு தின் ஸ்லைஸஸ் ஆட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இந்த ஆம்லேட் செய்கிறதுக்கு 5 மஷ்ரூமை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்தது ஒரு ஹாட்டான பேன் எடுத்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது கூட நம்ம ஏற்கனவே ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். இந்த ஆயிலே நல்லா டாஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு ரிச்சான ஆம்லேட் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆயிலுக்கு பதிலாக பட்டர் சேர்த்து குக் பண்ணும்போது நல்ல ஃப்ளேவர் ஆட்டும் சூப்பராக இருக்கும். நம்ம மஷ்ரூம் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. இதோட டேஸ்ட்டை கூட்டுறதுக்காக இந்த மஷ்ரூமுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு போதும். உப்பு சேர்த்த பிறகு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூம் எல்லாத்தையும் நல்லா டாஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதை பேன்லேருந்து தனியாக சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம ஆம்லேட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எக்கை உடைச்சிடலாம். நான் இன்றைக்கி 2 முட்டை எடுத்துருக்கிறேன். இந்த 2 முட்டையும் ஒரு மிக்சிங் பவுலில் உடைச்சி ஊற்றிருக்கிறேன். இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க உப்பு, மிளகு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர்றது வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது இன்னொரு ஹாட்டான பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்குறேன். இந்த ஆயில் எல்லா இடத்துலையுமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிறது மாதிரி ரொட்டேட் பண்ணி எடுத்துடலாம். இதோட நம்ம ஏற்கனவே நல்லா பீட் பண்ணி வச்சுருக்க முட்டையை ஊற்றிக்கோங்க. நம்ம ஆம்லேட் செய்யும்போது இதே மாதிரி ஃப்ரை பேனில் குக் பண்ணி எடுத்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் கரெக்டாக வரும். நம்ம ஆம்லேட் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. ஒரு 50% குக் ஆனதுமே நம்ம ஏற்கனவே சாத்தே பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் எல்லாத்தையும் நம்ம ஆம்லேட்டோட ஒரு சைடில் வச்சிடலாம். இந்த மஷ்ரூம் மேலே நம்ம சீஸ் ஆட் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி ப்ராசஸ் சீஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதில் நம்ம செதார் இந்த மாதிரி சீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆம்லேட் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு சைடை மட்டும் அப்படியே ஃபோல்ட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம சூப்பரான டேஸ்டியான மஷ்ரூம் அண்ட் சீஸ் ஆம்லேட் ரெடி பண்ணியாச்சு. பார்க்கவே ஒரு சூப்பரான லுக்கில் இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா சாண்டி ஃபுட் ரெசிபி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.